ஞாபகமா இருக்கிறது இந்த போட்டோ ஒண்ணு தான்டா. குடுறா. ஏய் மணி சொன்னா கேளுடா, விடுடா. ப்ளீஸ் டா. அக்கா கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மணிகண்டன உங்க அம்மா போட்டோவை தூக்கி போட வேண்டாம்னு சொல்றீங்க. அத்தைக்கு உங்க அண்ணன் பையன் கூட சம்மந்தம் இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட வேணாடா. உங்க மாமா தான் நம்பி மாமாவை கடத்திருக்காங்கன்னு தெரிஞ்சோம். அதை ஏன் எங்க கிட்ட சொல்லாம அமைதியா இருந்தீங்க? நான் சொல்றேன்ல தெய்வான, இதெல்லாம் பண்றது யாருன்னு எங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியல. தெரிஞ்சதும் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தோம். தெளிவானா? எவ்வளவு தெளிவா? சொத்தெல்லாம் உங்க பேருக்கு மாறினதுக்கு அப்புறம் நீங்க சொல்லான்னு இருந்திருப்பீங்க, அப்படிதானே? ஐயோ மணிகண்டா, உங்க தாய் மாமாங்கிறதுனால அவ உங்களை எதுவும் பண்ணாம எங்க வீட்டு பாப்பாவை கடத்திருக்கான். குடுறா. டேய் லூசாடா நீ. இதெல்லாம் யார் பண்றாங்கன்னு தெரியாம எதுக்கு ஏன் மேல பழிய போடுற? ஏய், இதெல்லாம் யார் பண்ணிருப்பான்னு தெளிவா தெரியுதே. எனக்கு என்னமோ நீங்களும் உங்க மாமாவோட கூடு சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. டேய் இல்லடா, விடு. விடுடா. ஐயோ கொலகார குடும்பம் இனிமே எங்க கூட இருக்கவே கூடாது. விடு. டேய் விடுடா. டேய். விடு. மா சொல்லுங்கம்மா இவன் கிட்ட. மா, விட சொல்லுங்க. மா வேண்டாம் சொல்லுங்கம்மா. ஹே, மா, இங்க பாரும்மா. விடுடா, டேய் விடு. விடுடா. எவ்வளவு நடந்தோ உன் விஷயத்துல நீ தெளிவா இருக்கல. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. நீ இந்த வீட்டை இருக்க கூடாது. வெளியே போ. போ. ஏன்டா இப்படி பண்ற? புனிதா,